أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் யூகே ஆண்டு மாநாடு அல்லாஹ்வின் அருள்களின் காட்சிகளை காட்டியவாறு நிறைவை எட்டியது. இந்த 3 நாட்கள் பெரும் அருள்களின் நாட்களாக இருந்தன. அவை நம்மவர்கள் மீதும் அந்நியர்கள் மீதும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை விட்டு சென்றது. அந்நியர்கள் சிலருடைய தாக்கங்களை பற்றி எடுத்து கூறுவேன். ஆனால் அதற்கு முன்பு நான் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் மாநாட்டிற்கு முன்பும் மாநாட்டின் போதும் மாநாட்டிற்கு பிறகும் இந்த ஏற்பாடுகளை செய்து அதன் இறுதிக்கட்ட பணிகளை செய்வதில் தம் பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள். இப்பொழுதும் பணியாற்றி வருகிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் இவர்கள் அனைவரிடத்திலும் இது எப்படிப்பட்ட தனிச்சிறப்பாக உள்ளது என்றால் அதை அந்நியர்களும் புகழ்கிறார்கள். மேலும் இந்த பணியாளர்கள் தம்முடைய கடமைகளை நிறைவேற்றியவாறு தம் பணிகளை செய்து கொண்டிருக்கும்போது அவை மௌனமான தப்லீகாக இருக்கின்றது. மாநாட்டின் அனைத்து துறைகளுடைய பணியாளர்களுக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. அவர்கள் நுழைவு வாசலில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் சரி, கேட்டில் இருந்தாலும் சரி, செக்கிங்கில் இருந்தாலும் சரி, பார்க்கிங்கில் இருந்தாலும் சரி, உணவு விநியோகம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, உணவு சமைக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, தூய்மை பணியில் இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய டியூட்டி உள்ளது, அதில் இருக்கிறார்கள். அல்லது பல்வேறு வகையான பணிகளில் சிறு பிள்ளைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு மாநாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய எல்லா துறையும் எல்லா வகையிலும் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றுவதை காண முடிகிறது. அவர்கள் நன்றிக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். சிறு சிறு பலவீனங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அவை சிலருக்கு தென்படவும் செய்கின்றன. ஆனால் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டில் இவ்வாறான பலவீனங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த அனைத்து டியூட்டிகளையும் செய்யக்கூடியவர்கள் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதுடன் ஒரு மௌனமான தப்லீகும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் பணியாளர்களை குறித்து கூறும்போது புகழ்ந்து கூறுகிறார்கள். அவற்றை எழுதி அனுப்புகிறார்கள். தம்முடைய தாக்கங்கள் பற்றிய குறிப்பில் விட்டு செல்கிறார்கள். விருந்தினர்களும் அந்நியர்களாக வந்திருக்கின்ற மக்களும் அதேபோன்று எம்டிஏ மூலமாக தங்கள் வரை மாநாட்டின் நிகழ்ச்சிகளை அழகிய முறையில் கொண்டு வந்ததற்காக உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களும் நன்றியை தெரிவித்துள்ளார்கள். ஆகவே இந்த அனைத்து பணியாளர்களுக்கு நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வருடம் பிரிட்டன் பணியாளர்களுடன் மொரீஷியஸில் இருந்தும் முதல் முறையாக பெரும் எண்ணிக்கையில் ஹுத்தா மற்றும் பணியாளர்கள் வந்திருந்தார்கள். மிகவும் நன்கு பணியாற்றினார்கள். அதேபோன்று கனடாவில் இருந்தும் ஹுத்தாம் வந்திருந்தனர். அவர்கள் இறுதிக்கட்ட பணிகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் கூலியை வழங்குவானாக. பிரஸ் அண்ட் மீடியாவுடைய கவரேஜும் இவ்வருடம் மிகவும் நன்றாக இருந்தது. அதேபோன்று டிராஃபிக் உடைய ஏற்பாடும் மிகவும் நன்றாக இருந்தது. அக்கம் பக்கத்தார்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒவ்வொரு வருடமும் அவர்களின் சார்பாக முறையீடுகள் வருவதுண்டு. இவ்வருடம் முறையீடுகள் வரவில்லை. இன்னும் கூறுவதென்றால் அவர்களை பொறுத்தவரை கடந்த வருடத்தை விட இவ்வருடம் கலந்து கொண்டோரின் எண்ணிக்கை குறைவாகும். ஆகவே இவ்வளவு எளிதாக டிராஃபிக் பணிகள் நடந்துள்ளது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த வருடத்தை விட இவ்வருடம் எண்ணிக்கை 2000 அதிகமாகும் என்று
அவர்களுக்கு இது பற்றி கூறப்பட்ட போது மிகவும் வியப்படைந்து விட்டனர். மாஷா அல்லாஹ், மிகவும் நல்ல ஏற்பாடாக இருந்தது. நம்முடைய இப்பகுதியின் கவுன்சிலர் அகமதியாவார், முரபியும் ஆவார். அவர் அனைத்து அக்கம்பக்கத்தாருடனான தொடர்புகளிலும் டிராஃபிக் திட்டங்களிலும் மிகவும் நல்ல பங்களிப்பை வழங்கியுள்ளார். அல்லாஹ் அவருக்கும் நற்கூலியை வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் தாக்கங்களை குறித்து எடுத்து கூறுவேன். இந்த தாக்கங்களை எடுத்து கூறக்கூடியவர்களின் உள்ளங்களையும் அல்லாஹ் திறப்பானாக. மேலும் அவர்கள் அஹ்மதியத்தின் தூது செய்தியுடைய உண்மையான பொருளை புரியக்கூடியவர்களாக ஆவார்களாக. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தின் நோக்கமாக இருந்ததை பெறக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. மேலும் அவ்விஷயங்களை இம்மூன்று நாட்களுக்காக மட்டுமின்றி நாம் அவற்றை நம் வாழ்வின் அங்கமாகவும் ஆக்குவோமாக. பிரெஞ்சு கியானாவில் இருந்து இஸ்மாயில் பேலன்ஸ் சாஹிப் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவருக்கு ஜமாத்துடனான தொடர்பு பழைய தொடர்பாகும். ஆனால் பைய செய்திருக்கவில்லை. மாநாட்டின் போது பைய செய்வதற்கான நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் கூறுகின்றார், உலகின் அனைத்து பெரும் மொழிகளை பேசக்கூடியவர்களும் பெரும் இனத்தை சார்ந்த மக்களும் ஒன்று கூடிய நிகழ்ச்சியை நான் என் வாழ்வில் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு இது உண்மையான ஜமாத் ஆகும். மேலும் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜமாத் ஆகும். நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலுக்கு ஆஜராகியவாறு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆகிய காலத்தின் இமாமை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம் வழிகேட்டில் சென்று விடுவோம் என்ற எனது நம்பிக்கை திடமான நம்பிக்கையாக மாறியது. அவர் கூறுகிறார், அல்லாஹ் என்னை இந்த பாதையில் வழிகாட்டியுள்ளான் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. இன்று முஸ்லிம்கள் ஒன்றுபட விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து ஹிலாஃபத்தின் கையில் பையத் செய்து இந்த அருளுக்குரிய ஜமாத்தில் இணைந்துவிட வேண்டும். பிறகு அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகளும் நிகரற்றதாக இருந்தன. ஒவ்வொரு பணியாளரும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் காணப்பட்டார். அவர்களுடைய முகத்தில் எவ்வித நயவஞ்சகத்தன்மையும் இருக்கவில்லை. ஒவ்வொரு பணியாளரும் மன மகிழ்ச்சியுடன் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார். நான் எவரையும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் பல வருடங்களாக ஒருவர் மற்றவரை அறிந்தது போன்று சந்தித்தார். கூறுகின்றார், மாநாட்டிற்கு முன்பும் நான் பல வருடங்களாக முஸ்லீமாக இருந்தேன். நான் முஸ்லீமாக மாறியிருந்தேன். இஸ்லாமிய கட்டளைகளின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுதும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு எனது அந்த குறை நீங்கிவிட்டதாக நான் உணர்கின்றேன். ஜப்பானிலிருந்து வந்திருந்த புத்த மதத்தினுடைய தலைமை போதகர் யோஷிதா சாஹிப் கூறுகின்றார், நாங்கள் மாநாட்டின் அனைத்து அமர்வுகளிலும் கலந்து கொண்டோம். என் மனைவி பெண்கள் கூடாரத்திற்கும் சென்றார். நாங்கள் கண்காட்சிகளையும் கண்டோம். கொஞ்ச நேரம் கடைவீதிக்கும் சென்றோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விஷயம் முன்னுதாரணமாக திகழ்ந்தது. அது என்னவென்றால், தொண்டு செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் விழிப்புடனும் சுதாரிப்புடனும் தென்பட்டனர். முதல் நாளிலிருந்து இறுதி நாளின் இறுதி நொடி வரை பணியாளர்களின் உத்வேகமும் ஆர்வமும் அவ்வாறே நிலை பெற்றிருந்தது. மாநாட்டில் கலந்து கொண்ட அஹ்மதி அன்பர்களும் மிகவும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாகவும் பழகக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். உலகின் 100க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து வரும் மக்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடும்போது பல விஷயங்கள் மாறுபட்டதாக தென்படும். பல விவகாரங்கள் தோன்ற முடியும். ஆனால் இங்கு ஒவ்வொருவருடைய நல்லொழுக்கமும் நடவடிக்கையும் ஒரே போன்றுதான் தென்பட்டது. ஒருவர் எங்கேயாவது தடுக்கப்பட்டால் அவர் அங்கேயே நின்று விடுகின்றார். தொழுகைக்காகவோ அல்லது மாநாட்டிற்காகவோ அழைக்கப்பட்டால் அங்கு தாமதமின்றி சென்றடைந்து விடுகின்றார்கள். அவர் கூறுகிறார், எங்களுக்கு மாநாட்டின் இக்காட்சி மறக்க இயலாததாக இருந்தது. அவர்கள் என்னையும் சந்தித்தார்கள். நான் அவர்களிடம் ஓர் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது அவசியமாகும், இதை பற்றி யோசியுங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று கூறியிருந்தேன். அதேபோல் மனித குலத்துடனான நேசம் குறித்தும் வலியுறுத்தி இருந்தேன். அவர் கூறுகின்றார், நான் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தினால் பாரம்பரிய வழக்கப்படி ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த எஜமானன் ஒருவன் இருக்கிறான். நாம் அனைவரும் அவனுடைய படைப்புகளாவோம். படைப்பாளனும் எஜமானனுமாகிய இறைவனின் நெருக்கத்தை நாம் பெற இயலும் என்று எனது உள்ளம் கூறுகின்றது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் பக்கம் அடியெடுத்து வைப்பதற்கான சிந்தனை கொஞ்சமாவது அவர்களிடத்தில் உருவாகியுள்ளது.
கொசோவோவிலிருந்து அசீஸ் நசீரி சாஹிப் என்ற ஒரு விருந்தினர் வந்திருந்தார். அவர் கூறுகின்றார், முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்கமைப்புடன் சென்று கொண்டிருந்தது. முக்கியமாக சொற்பொழிவுகள் மிகவும் பயனளிக்கக்கூடியவையாக இருந்தன. ஹலிஃபா அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு எனக்குள் நான் ஓர் ஆன்மீக மாற்றம் உருவாவதை காண்கிறேன். மேலும் அவற்றுடன் நான் திரும்பிச் செல்வேன். இங்கு தொழுததால் எனது உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உருவாக்கிவிட்டது. அவர் கூறுகின்றார், நான் ஒரு வயோதிகனாவேன். அடுத்த வருடம் மீண்டும் இந்த ஆன்மீக சூழலில் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். இந்த சூழல் எனக்குள் இஸ்லாம் அஹ்மதியத்துடைய ஒரு நேசத்தை நிரப்பிவிட்டது. நான் செல்லும் இடத்தில் கண்டிப்பாக இதை பற்றி கூறுவேன். அஹ்மதியத்தின் உண்மையான போதனையை படியுங்கள் என்று மக்களுக்கும் இதன் பக்கம் கவனமூட்டுவேன். ஹலிஃபா அவர்களின் நிறைவுரை சான்றுகளால் நிரம்பியிருந்தது. அதை பற்றியும் கண்டிப்பாக கூறுவேன். ஏனென்றால் நானே அதற்கு சாட்சியாக இருக்கின்றேன். இவருடைய நகருடைய பெயர் பிரஸ்தீனியா என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் பைய செய்வதற்கு முன்பு உள்ள விஷயமாகும். அவர் கூறுகின்றார், அங்கு ஜமாத்தின் மிஷன் ஹவுஸ் இருந்தது. அதற்கு அருகில் ஒரு கடை இருந்தது. நான் மிஷன் ஹவுஸுக்கு சென்று தொழுகிறேன் என்று அந்த கடைக்காரருக்கு தெரிய வந்தபோது, நான் கடைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த கடையினுடைய எஜமானர், அவர் முஸ்லீமாக இருந்தார், என்னிடம், நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டாம், இவர்கள் காதியானி ஆவார்கள், இவர்கள் புதிய நபியை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நவூது பில்லா ஏசி பேசுகிறார். இஸ்லாத்தில் பிதாத்துகளை உருவாக்கியுள்ளார், இஸ்லாமிய போதனையை மாற்றிவிட்டார் என்று கூறினார். ஆனால் நான் தொடர்ச்சியாக தொழுகைக்கு சென்று கொண்டிருந்தேன். கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனது உள்ளத்தை அஹ்மதியத்திற்காக பிரகாசமாக்கினான். ஆனால் இப்பொழுது இந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு ஜமாத்தின் எதிரிகள் மக்களை ஜமாத்தை விட்டு எவ்வாறு விலக்குகிறார்கள் என்பதை பற்றிய உணர்வு மீண்டும் ஒரு முறை எனக்கு தோன்றியது. எவ்வாறு இருப்பினும் நான் திரும்பிச் சென்று இந்த சொற்பொழிவை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களின் இருந்து பதில் கொடுப்பேன். சிலியிலிருந்து வருகை தந்த விருந்தினர் உமர் தெய்கூர் சாஹிப் என்பவர் சிலி அரசாங்கத்தின் டைரக்டர் ஆஃப் ஒர்ஷிப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கூறுகின்றார், சிலி நாட்டில் உள்ள அனைத்து மார்க்க அமைப்புகளின் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் இதர விவகாரங்களை குறித்து அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவது எனது கடமைகளில் ஒன்றாகும். அஹ்மதிய ஜமாத்தை குறித்து நாட்டில் உள்ள மற்ற முஸ்லிம் அமைப்புகளிடம் கருத்து கேட்டபோது அனைவரும் எதிர்மறையான விஷயங்களை கூறினார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்பதே அதனுடைய சுருக்கமாகும். மாநாட்டில் உங்களுடைய கலீஃபாவை சந்தித்தேன். இதற்கு பிறகு நான் உங்கள் ஜமாத்திடம் வாக்குறுதி அளிப்பது என்னவென்றால், நான் எனது பங்களிப்பை முழுமையாக செலுத்துவேன். என் கீழ் உள்ள மக்களுக்கு முன்னால் எனது அனுபவத்தை வெளிப்படுத்தியவாறு அகமதிகள் முஸ்லிம்கள் மட்டுமின்றி மிகச் சிறந்த முன்னுதாரண முஸ்லிம்கள் ஆவார்கள் என்று கூறுவேன். அவர் கூறுகின்றார், உங்களுடைய ஜமாத் சிலி நாட்டில் ஏற்படுத்தப்படுவதை குறித்தும் நான் எனது முழுமையான முயற்சியை வழங்குவேன். குறிப்பாக முதல் நாளில் கலீஃபா அவர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவு தமக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அதில் அவர்கள் ஒழுக்கம் தொடர்பாகவும் ஏற்பாடு விஷயங்களை குறித்தும் கலீஃபா அவர்களே குத்பா கொடுத்தார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகின்றார், நான் அதிகமான அளவில் மார்க்க மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ளேன். ஆனால் எந்த ஒரு மார்க்க தலைவரும் நிர்வாக விவகாரங்களில் வழிகாட்டியதை நான் கண்டது கிடையாது. நான் இந்த குத்பாவை கேட்டு மிகுந்த வியப்பிற்கு ஆளானேன். அத்துடன் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஏனென்றால் உங்களுடைய கலீஃபா அவர்கள் ஜமாத்தின் ஆன்மீக நல்லொழுக்க விஷயங்களை மேம்படுத்துவதுடன் நிர்வாக விஷயங்களை மேம்படுத்துவதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள் என்று இவ்விஷயங்களில் இருந்து தெரிய வருகின்றது. ஹாலந்தை சார்ந்த மிஸ்ஸஸ் பெட்ரீஷியா என்ற பெண்மணி கூறுகிறார், யூகே ஆண்டு மாநாட்டின் விருந்தோம்பலுக்காக நான் தங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உலகின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த பல மக்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வினோதமான சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு இருந்தது. இந்தோனேஷியாவில் இருந்து அமெரிக்கா வரை உள்ள நாடுகளைச் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் தங்களுடைய பீஸ் வாக், அமைதி கருத்தரங்கு போன்ற ஒன்று கூடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். இப்பொழுது இந்த மாநாட்டிற்கு வந்திருப்பது எனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருந்தது. இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களை கையாள்வது, ஒரு கிராமத்தை போன்று அமைப்பை ஏற்படுத்தி அது எல்லா வகையான பொருட்களையும் வசதிகளையும் மிக நல்ல முறையில் ஏற்படுத்தியிருந்தார்கள். பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் மற்றவர்களுடன் ஒத்துழைத்தவாறு தென்பட்டார்கள். மக்கள் வரிசைகளில் நின்று சிரமப்படுவதை காண முடியவில்லை. மக்கள் உடனுக்குடன்
சுத்தத்தையும் பேணி வந்தார்கள். மாநாட்டை சாத்தியப்படுத்தியதற்காக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களின் குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் சின்ன சின்ன பணிகளிலும் கலந்து கொள்வது, பெரும் நோக்கத்திற்காக ஒத்துழைப்பு கொடுப்பது ஆகியவற்றை காண்பது எப்பொழுதும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். பல்வேறு அமர்வுகளில் பங்கெடுத்து தனித்துவமான அமைதியை உணர்ந்தேன். முக்கியமாக உலகளாவிய பையத் அமர்வை வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்திருப்பேன். அஹ்மதியா ஜமாத் செய்வதைப் போன்று உலகில் ஒவ்வொரு நபரும் மனிதத்துக்காக அதிக புரிதலை உருவாக்கிவிட்டால், அனுதாபத்தை உருவாக்கிவிட்டால் உலக விவகாரங்களுக்கு தீர்வு காண முடியும். அர்ஜென்டினாவிலிருந்து வருகை தந்திருந்த தாமஸ் ரெய்னல் சாஹிப் என்ற ஒரு விருந்தாளி அர்ஜென்டினாவுடைய நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் ஒர்ஷிப்புக்கு பிரதிநிதித்துவம் வகித்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுடைய ஜமாத்தின் மாநாட்டை ஏக்க கண்ணோட்டத்தோடு கண்டேன். எந்த அளவு சிறப்பாகவும் ஒழுங்கமைப்புடனும் நீங்கள் இந்த பெரிய கூட்டத்திற்கான ஏற்பாடை செய்துள்ளீர்கள். இது எங்களது நாட்டில் சாத்தியமற்ற விஷயமாகும். இன்னும் கூறுவதென்றால், போலீஸை வைத்து கொண்டும் இது போன்ற சிறந்த வகையில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துவதை எண்ணி பார்க்கக்கூட முடியாது. சமூக அழுத்தம் மற்றும் மேற்கத்திய உலகின் தாக்கம் இருந்த போதிலும் நீங்கள் உறுதியுடன் உங்களது அடிப்படை விஷயங்களில் நிலை பெற்று இருக்கிறீர்கள் என்ற வகையில் கலிஃபா அவர்கள் பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கிறிஸ்தவன் என்ற வகையில் நான் இங்கு கூறப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் உடன்படவில்லைதான். ஆயினும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்ட விஷயங்கள் முஸ்லிம் அல்லாதவன் என்ற வகையில் எனக்கு மிகவும் பயன் தரக்கூடியவையாக இருந்தன. தைவானில் இருந்து வந்திருந்த டாக்டர் கிறிஸ்டி சாங் சாய்பா என்ற விருந்தாளி கூறுகிறார், ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் வரவேற்கப்பட்டோம். நல்ல விருந்தோம்பல் செய்யப்பட்டது. பிறகு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஆயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் வேலை செய்வதை கண்டோம். எனது வியப்பிற்கு அளவே இருக்கவில்லை. நான் உலகின் பல நாடுகளில் பல பெரும் மாநாடுகளில் கலந்து கொண்டுள்ளேன். ஆனால் தன்னார்வ தொண்டர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இவ்வளவு பெரிய மாநாட்டை ஒருபோதும் கண்டதில்லை. கலிஃபா அவர்கள் பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவில் அகமதி சிறுமிகள் வாழ்வை கழிக்கக்கூடிய மிக அழகிய முறையை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த சொற்பொழிவின் போது சிறுமிகளுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகளை நான் கவனித்து கொண்டிருந்தேன். எந்த அளவு கவனமாக சிறுமிகள் அந்த அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால், அகமதி சிறுமிகளும் பருவ வயதை அடைந்த சந்ததிகளும் தம் கலீஃபாவை எந்த அளவு நேசிக்கிறார்கள் என்று அதிலிருந்து அனுமானிக்க முடிந்தது. எங்களுடைய சந்திப்பு மிகவும் சம்பிரதாயமான முறையில் நிகழும் என்றும் பல வகையான மெனக்கடல்களையும் வழிகாட்டல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்றும் நான் நினைத்திருந்தேன். ஆனால் எங்களுடைய அனைத்து கலந்துரையாடல்களும் சம்பிரதாயமான முறையன்றி இருந்தன. நலம் விசாரித்தார்கள், தைவானை குறித்து கேட்டறிந்தார்கள். எவ்வளவோ கேள்விகள் கேட்க வேண்டும் என்றிருந்தோம். ஆனால் இமாம் ஜமாத் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதில் எந்த அளவு மூழ்கி போனோம் என்றால் கேட்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பமே அமையவில்லை. எவ்வாறு இருப்பினும் மாநாடு அவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தைவானில் இருந்து வருகை தந்திருந்த டாக்டர் ஃப்ராங்க் சாஹிப் என்ற ஒரு விருந்தினர் கூறுகிறார், மிக நீண்ட பயணம் செய்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டோம். தைவானில் இருந்து புறப்பட்டு பீஜிங் தான் வந்தடைந்திருந்தோம். தைவானில் புயலின் காரணமாக ஃப்ளைட் கேன்சல் ஆகிவிட்டது. ஆனால் அவ்வாறு இருந்தும் நாங்கள் பயணம் மேற்கொள்வதில் வெற்றி பெற்றோம். நலமுடன் வந்தடைந்து விட்டோம். எங்களுடைய இந்த பயணம் ஓர் அற்புதமாக இருந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு இது இறைவனுடைய நியதியாகும். அவனுடைய அருளால் நாங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டோம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. மாநாட்டின் துவக்க உரையில் ஜமாத்தினுடைய இமாம் அவர்கள், இது எவ்வித உலக மாநாடும் கிடையாது, இது ஓர் ஆன்மீக ஒன்றுகூடலாகும் என்று கூறிய போது மீண்டும் எனது நம்பிக்கை உறுதியே அடைந்தது. ஏனென்றால் வெளிப்படையில் கடினமான சூழ்நிலை இருந்த போதிலும் இறைவன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினான். இந்த அனைத்தும் இறைவனால் வழங்கப்பட்டதாகும், அற்புதத்தின் விளைவே ஆகும். அவர் கூறுகின்றார், கணவன் மனைவியாகிய நாங்கள் தைவானிலிருந்து மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய முதன்மையான மக்களை சார்ந்தவராக இருக்கின்றோம். அஹ்மதியா ஜமாத் மிகவும் அமைதியான ஜமாத்தாகும், மிகவும் கட்டமைப்பான நல்லொழுக்கமுடைய ஜமாத்தாகும் என்று எங்கள் நாட்டினரிடம் நாங்கள் கூறுவோம் என்று இந்த மாநாட்டில் இருந்து இந்த உறுதிமொழியுடன் நாங்கள் செல்கிறோம். இனி வரக்கூடிய வருடங்களில் இன்னும் அதிகமான விருந்தினர்களை ஆணு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கவனமூட்டுவோம். கனடாவை சார்ந்த யாசீன் அகமது சாஹிப் என்ற ஒரு விருந்தினர், இவர் ஈரானிய வழித்தோன்றல் என்று நினைக்கிறேன், தத்துவத்தில் PhD டிகிரி பெற்றுள்ளார், எழுத்தாளரும் ஆவார். அவர் கூறுகின்றார், அகமதியா ஆண்டு மாநாட்டை நான்
மார்க்கத்தின் தோற்றத்தில் நுட்பம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் மகத்துவமான காட்சியாக கண்டேன். ஆண்டு மாநாட்டின் ஆன்மா முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவம் எனும் அடையாளங்களால் நிறைந்திருந்தது. நான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நொடிப்பொழுது முதலே காய்ந்து போன நெகிழ்வற்ற மார்க்க விளக்கங்களை விட்டு முஸ்லிம்கள் விலகி பூமியில் வசிக்கின்ற மனிதர்களுடன் அனுதாபம் எனும் திறந்த வானத்தின் பக்கம் திரும்பிச் செல்வதை உணர்ந்தேன். ஜமாத்தை கண்டபோது நான் இதை அனுமானித்தேன். அகமதிகளின் மகத்துவம், கண்ணியம், பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் இஸ்லாமிய போதனைகளுக்கு நடுநிலையான விளக்கங்கள் ஆகியவை பல நூற்றாண்டுகளாக இருந்த மத பயங்கரவாதம் மற்றும் இரத்தம் சிந்துதல் ஆகியவற்றிற்கு பிறகு இறை நேர்வழியின் நிழலில் ஒரு நிம்மதி நிறைந்த, அமைதி நிறைந்த வாழ்வின் நற்செய்தியாக இருந்தது. அஹ்மதியா ஜமாத்தின் போதனைகள் புதிய நாகரீகத்துடன் கலந்து செல்வது தெளிவாக காட்டப்பட்ட அழகிய அம்சங்களில் ஒன்றாக இருந்தது. அஹ்மதியா ஜமாத்தின் சிந்தனைகள் அதிகமான அளவிலும் மகத்துவமான முறையிலும் விரைவாகவும் முஸ்லிம்களிடத்திலும் பூமியில் வசிக்கக்கூடிய இதர மக்களிடத்திலும் பரவிவிடும். அதன் மூலமாக ரட்சிப்பை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமான வாழ்வின் அனுபவத்தை பெற இயலும் என்று நான் நம்புகிறேன். பெரீஸில் இருந்து வந்திருந்த ரோனால்டு ஹைட் சாஹிப் என்ற விருந்தினர் பையத்து நிகழ்ச்சியின் போது தமக்கிருந்த உணர்வுகளை எடுத்துரைக்க இயலாது என்று கூறுகிறார். அல்லாவின் இருப்பை அவர் உணர்ந்தார். பல ஆண்கள் உலகை பற்றிய கவலையின்றி தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாவிடம் பாவ மன்னிப்பிற்கான துவா செய்தார்கள். பையத்தின் இந்த அனுபவம் அவருடைய வாழ்வில் ஆழமான தாக்கங்களை விட்டு சென்றுள்ளது. இவ்வளவு பெரும் மாநாட்டில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் மக்கள் இருக்கும்போது அவர்கள் எவ்வித மதுபானமோ இசையோ இன்றி இருப்பதை காண்பது நிச்சயமாக வியப்பை தருவதாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் மேம்பட வேண்டும் என்று விரும்பினார். நிச்சயமாக அது புகழத்தக்கதாக இருந்தது. நிச்சயமாக அது வாழ்வை மாற்றக்கூடிய அனுபவமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார். டியூட்டி கொடுக்கக்கூடியவர்கள் மட்டுமின்றி கலந்து கொள்ளக்கூடியவர்களாலும் ஒரு மௌனமான தப்லீக் நடக்கிறது. பொலிவியாவை சார்ந்த ஜமாத்தின் முபல்லியை கூறுகிறார். கார்லோஸ் ஹேக்கஸ் சாஹிப் இம்முறை மாநாட்டிற்கு வந்திருந்தார். அவர் 3வது முறையாக வந்துள்ளார். கொஞ்ச காலமாக இஸ்லாமிய போதனையை பற்றி ஆய்வு மேற்கொண்டு வந்தார். ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் பையத்தும் செய்துவிட்டார். அவருக்கு ஆண்டு மாநாட்டில் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. அவர் கூறுகின்றார், யூகே ஆண்டு மாநாடு என் வாழ்வின் மிக முக்கியமான ஆன்மீக அனுபவமாக இருந்தது. எனது உள்ளமும் எனது ஆன்மாவும் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு ஆன்மீகத்தால் நிறைந்து விட்டது என்றும் நான் ஓர் உண்மையான அகமதியாக ஆகிவிட்டேன் என்றும் நான் உணர்கிறேன். புதிய அகமதி என்ற வகையில் கூறுகிறார், தொழுகையை கவனமாக தொழுங்கள், இறைவனிடம் உறுதியான தொடர்பை உருவாக்குங்கள். பொலிவியாவின் ஜமாத் அகமதிகளுக்கு திருக்குரான் ஓதுவதன் பக்கம் கவனமூட்டுங்கள் என்று எனக்கு கலீஃபா அவர்கள் அறிவுரை செய்தார்கள். அவர் கூறுகிறார், இதன்படி நானும் செயல்படுவேன், மற்றவர்களுக்கும் கூறுவேன். உருகுவேயிலிருந்து வந்திருந்த மாரியா சோல்ஸ் பிராங்கோ எனும் ஜமாத் அல்லாத விருந்தினர் கூறுகிறார், ஆண்டு மாநாடு என்னுடைய எதிர்பார்ப்புகளை விட மிகவும் சிறப்பானதாக இருந்தது. விருந்தினர்களின் தங்குமிடம் அனைத்தையும் விட முன்னுதாரணமாக இருந்தது. சொற்பொழிவுகள் வசீகரிக்கக்கூடியவையாக இருந்தன. முதல் அமர்வு எனக்கு பிடித்தமானதாக இருந்தது. எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் வெறுப்பு இல்லை என்ற தூது செய்தியை மேலோங்கச் செய்வது, பரப்புவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நான் ஒட்டுமொத்த சூழலிலும் சகோதரத்துவத்தின் இனிமையை உணர்ந்தேன். ஏற்பாட்டாளர்களும் பெரும் பங்களிப்பை வழங்கினார்கள். மிக பெரும் எண்ணிக்கையை கொண்ட மக்கள் இருந்த போதிலும் அதில் ஒருபோதும் கூட்ட நெரிசலை காணவில்லை. மக்களை கட்டுப்படுத்த இயலாது என்ற உணர்வு தோன்றவில்லை. கார்கள் செல்வதற்கு நன்கு திட்டமிடப்பட்ட பாதைகளும் தெளிவான வழிகாட்டல்களும் இருந்தன. இவை மகத்துவமிக்க ஏற்பாடுகளாக இருந்தன. சந்தேகத்திற்கிடமின்றி இது கலந்து கொண்ட பலரை தாக்கத்திற்கு ஆளாக்கி இருக்கும். மாநாட்டில் கலந்து கொண்டது எனது ஆன்மீகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிகவும் நினைவு கூறத்தகுந்த தருணங்களில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையன்று அகமதிகள் உறுதிமொழி கூறியதாகும். அதாவது பையத் நிகழ்ச்சி. அங்கு அனைவரும் ஒன்றிணைந்து துவா செய்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இவ்வாறான உறுதியான ஈமானிய உணர்வை இதற்கு முன்பு நான் கண்டது கிடையாது. நான் ஏதேனும் ஆலோசனை கூற விரும்பினால் அது நிகழ்ச்சிகளின் போது விருந்தினர்களுக்கு கூடுதல் செயல்பாடுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதாகும். அத்துடன் விருந்தினர்களாக இருக்கின்ற பெண்கள் ஹிஜாப் அணிந்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் இருந்திருக்கக்கூடாது. இவ்வாறு கட்டுப்பாடு விதிப்பது கிடையாதுதான், அல்லது அவருக்கு தப்பெண்ணம் ஏற்பட்டிருக்கலாம்.
அல்லது ஏதேனும் பணியாளர் வெறுமனே அவரிடம் அவ்வாறு கூறியிருக்கலாம். பொதுவாக என்னை பொறுத்தவரை இவ்வாறு நாம் கூறுவது கிடையாது. எவ்வாறு இருப்பினும் ஹிஜாப் கைவசம் இருக்க வேண்டும், எவர் விரும்புகிறாரோ அவர் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறியிருக்கிறார். ஆனால் ஆடையை பொறுத்தவரை அது வெட்கமிக்கதாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். கோஸ்டோரிக்காவிலிருந்து வந்திருந்த லொரீனா வில்லா என்ற விருந்தினருக்கு கோஸ்டோரிக்காவில் முஸ்லீம் இயக்கங்களுடன் தொடர்பு இருந்து வருவதுண்டு. ஆனால் அந்த முஸ்லீம் இயக்கங்களிடத்தில் பெண்களுடைய எந்தவிதமான பங்களிப்பும் தென்படுவது கிடையாது. ஆண்கள் மட்டுமே மார்க்கத்தின் பிரதிநிதிகளாக இருப்பார்கள். அவர்கள் மார்க்கத்தின் குறிப்பான பொறுப்புகளில் இருப்பார்கள். ஆனால் அஹமதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு எனக்கு வியப்பும் ஏற்பட்டது, மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஏனென்றால் அஹமதியா ஜமாத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றது என்று அவர் கூறியுள்ளார். அடுத்த நாள் இவர் பெண்களுடைய மாநாட்டு பகுதிக்கு சென்றபோது பெண்களுடைய ஒழுக்கம் மற்றும் தூய்மை ஆகியவற்றின் தரம் மிகவும் சிறந்ததாக தென்பட்டது. அவர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத் உலகில் அமைதி சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மார்க்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்களுக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று எனக்கு கூறப்பட்ட போது ஆரம்பத்தில் இவை அனைத்தும் வெறும் பேச்சுக்கள் வரை மட்டுமே ஆகும் என்று நான் நினைத்தேன். ஆனால் மாநாட்டில் கலந்து கொண்டு என் அனுபவத்தால் கண்டபோது ஜமாத் மற்றவர்களுக்கு எதை கூறுகிறதோ அதன்படி சுயமே செயல்படுகிறது என்று உண்மைப்படுத்தினேன். ஜமாத்தினுடைய கொள்கைகளும் செயல்களும் ஒரேபோல்தான் உள்ளன. புருண்டியிலிருந்து ஹட்டோம் கீமானா ஃபோன்டே சாஹிப் எனும் ஒரு விருந்தினர் வந்திருந்தார். இவர் தேசிய ஒற்றுமை மற்றும் சமுதாய அமைச்சகத்தின் செக்ரட்டரியும் புருண்டியுடைய மனித உரிமை செயலரும் ஆவார். தம் கருத்தை வெளிப்படுத்தியவர் அவர் கூறுகிறார், ஏர்போர்ட்டில் இருந்து தங்கும் இடம் வரையிலும் மிகவும் சிறப்பான முறையில் நான் வரவேற்கப்பட்டேன். இளைஞர்களாக இருந்த தன்னார்வலர்கள் எனக்கு நல்வரவு கூறினர். தொடர்ச்சியாக மிகச் சிறப்பான முறையில் நான் விருந்தோம்பல் செய்யப்பட்டேன். 3 நாட்களும் அஹமதியா ஜமாத் சார்பாக தன்னலமற்ற முறையில் நேசத்துடன் பாதுகாக்கப்பட்டு மத இன நிற குல பாகுபாடின்றி எப்படிப்பட்ட விருந்தோம்பல் செய்யப்பட்டதோ அதை நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன். எனது கொள்கை எவ்வளவோ மாறுபட்டதாக உள்ளது. ஆனால் நாம் அனைவரும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் ஆவோம். அவன் நம் அனைவரையும் நேசிக்கின்றான். நமது இரத்தம் ஒன்றுதான். மாநாட்டின் சொற்பொழிவுகள் இஸ்லாமிய போதனைகளின் செல்வத்தால் நிறைந்து காணப்பட்டது. அத்துடன் அவற்றில் அஹமதியா சமூக கொள்கைகளை குறித்து சில மக்களுடைய தவறான விளக்கங்களுக்கு எதிராக தெளிவு வழங்கப்படுகிறது அல்லது அதற்கான பதில்கள் அளிக்கப்படுகின்றன. உலகம் முழுவதிலும் கிடைத்துள்ள வெற்றிகளை குறித்து தங்களுடைய அறிக்கையை காட்டப்பட்டது. அதில் தாங்கள் தேவைகளை உடைய குறிப்பிடத்தக்க மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான திட்டங்களை தீட்டி அவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகிறீர்கள் என்று தெரிய வருகிறது. எனது நாடான புருண்டியில் அந்த தொண்டுகளுக்கு நான் சாட்சியாக உள்ளேன். இவ்வளோ பெரிய மாநாடு எந்த ஒரு மனித முயற்சியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய விவகாரமாகும். நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அவற்றின் மீது எப்பொழுதும் அல்லாஹ்வின் கை உள்ளது என்பதற்கு சாட்சி கூறும் வகையில் இது விரிவான முழுமையான அடையாளமாக உள்ளது. அல்லாஹ் உங்களை பாதுகாத்து வருவானாக என்று துவாவும் செய்துள்ளார். ஐஸ்லாண்டிலிருந்து வருகை தந்துள்ள சுலைமான் பா சாஹிப் என்பவர் அகமதி அல்லாத விருந்தினர் ஆவார். அவர் பிறப்பால் கேம்பியன் ஆவார். அவர் கூறுகின்றார், மாநாட்டில் கலந்து கொண்டதால் ஜமாத்தை பற்றிய அறிவு அதிகரித்தது. பல்வேறு கண்காட்சிகளை கண்ட பிறகு உலகம் முழுவதிலும் ஜமாத் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஜமாத் அறிவை பெறுவதற்காகவும் அறிவை பரப்புவதற்காகவும் செய்கின்ற முயற்சிகள் என் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. 43,000 நபர்கள் கலந்து கொண்ட போதிலும் திரைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆண்கள் பெண்கள் தத்தமது இடத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். நான் பல இஸ்லாமிய மாநாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ளேன். அங்கு சில ஆயிரம் மக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்களும் பெண்களும் கலந்திருந்தார்கள். மாநாட்டில் இவ்வளவு பெரும் எண்ணிக்கை இருந்த போதிலும் மறைப்பு கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்தது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுவும் கூட ஒரு மௌனமான தப்லீக் ஆகும். அம்மக்களுக்கு நம்முடைய செயலினால் இந்த தப்லீக் ஏற்படுகின்றது. அவர் கூறுகிறார், இதற்காக ஜமாத்தை பாராட்ட வேண்டும். மாநாட்டின் ஏற்பாடுகள் அமைப்புகள் ஆகியவை மிகவும் உயர்வானதாக இருந்தன. மக்கள் ஒருவர் மற்றவருடன் கண்ணியத்துடன் பழகினர். பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றி கொண்டிருந்தனர். மென்மையான முறையில் வேலை நடந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தும் சில நாட்களுடைய ஆயத்தங்களுடைய விளைவு கிடையாது. மாறாக ஒரு நீண்ட கால ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. நான் தங்க வைக்கப்பட்டிருந்த இடம் ஜாமியா ஆகும்.
அங்கு படுக்கை விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அனைவரும் அங்கு உறங்கினோம். எவ்வித பாகுபாடும் இருக்கவில்லை. அனைத்து விருந்தினர்களும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தப்பட்டனர். பிறகு அவர் ஓர் ஆலோசனையை எடுத்து வைத்துள்ளார். ஏற்பாட்டை மேம்படுத்துவதற்காக கூறியிருக்கலாம். அவர் கூறுகின்றார், மாநாட்டு திடலில் ஏசிக்கான ஏற்பாடு இருந்தது. ஆனால் வெப்பத்தின் கடுமை அவ்வாறிருந்தும் உணரப்பட்டு கொண்டிருந்தது. காற்றோட்டத்தின் குறை இருந்தது. அதன் காரணமாக தூக்கம் வந்து கொண்டிருந்தது. எனக்கு மட்டும்தான் தூக்கம் வருகிறதோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வலப்பக்கமும் இடப்பக்கமும் நான் பார்த்தபோது மற்ற மக்களும் அவ்வப்போது தூங்குவதை நான் கண்டேன். ஆகவே புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கு காற்றோட்டமான அமைப்பை ஏற்படுத்துவது அவசியமாகும். அர்ஜென்டைனுடைய மொபைலில் எழுதுகிறார். மெரினா பிளாசா சாஹிபா என்பவர் யூகேவில் அர்ஜென்டைனுடைய தூதுவராக உள்ளார். முதல் முறையாக அவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டின் சூழ்நிலை மற்றும் நிகழ்ச்சிகளால் எந்த அளவு தாக்கத்திற்கு ஆளானார் என்றால், அவர் மாநாட்டிற்கு பிறகு அர்ஜென்டைனுடைய தூதரகத்தில் முறையாக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை செய்தார். அதில் அவர் லாட்டின் அமெரிக்காவிலிருந்து மாநாட்டில் கலந்து கொண்ட ஜமாத் அல்லாத விருந்தினர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். அந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் போது அர்ஜென்டைனுடைய தூதுவர் குறிப்பாக ஜமாத் அல்லாத அரசாங்க விருந்தினர்களுக்கு அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இவ்வாறு ஜமாத்தின் செய்தியை ஊக்குவிப்பதில் தம் பங்களிப்பை அவர் வழங்கினார். அவர் கூறுகிறார், பொதுவாக மார்க்க அமைப்புகள் பதவி வகிப்பவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு வெளிப்புற நிகழ்ச்சிகள் மட்டுமே குறிப்பாக அழைப்பு கொடுப்பார்கள். நிகழ்ச்சியின் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அழைப்பு கொடுத்து பிறகு வழியனுப்பி வைக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் இதற்கு நேர் எதிராக தங்களுடைய ஜமாத் அல்லாத விருந்தினர்களாக இருந்த எங்கள் அனைவரிடத்திலும் எந்த மறைவையும் மேற்கொள்ளவில்லை. இது மிகவும் அசாதாரணமான புகழத்தக்க விஷயமாக இருந்தது. உங்களிடத்தில் எந்தவித மறைமுக நோக்கமும் இல்லை என்பதை இது குறிக்கிறது. மாறாக உங்களுடைய அனைத்து போதனைகளும் வெளிப்படையானவை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் எந்த போதனைகளை அந்நியர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறீர்களோ அது உங்களுடைய உட்புற போதனை மற்றும் அஜெண்டாவுக்கு முற்றிலும் பொருத்தமானதாக உள்ளது. டோக்கேலேனி சாஹிபா என்ற செய்தித்தாள் பதிப்பாசிரியை பிரேசிலில் இருந்து கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் இந்த மகத்துவமிக்க மாநாட்டினால் எல்லா வகையிலும் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறேன். குறிப்பாக இதனுடைய கட்டமைப்பு, பல்வேறு நாடுகளில் இருந்து பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டது, அவர்கள் பரஸ்பரம் பெரும் அன்பு நேசத்துடன் இருந்தது, அனைத்து ஏற்பாடுகள் ஆகியவை. இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றிகரமாக இருந்தது என்பதை இவை உறுதிப்படுத்தின. அமைதி, ஒற்றுமை, நேசம் ஆகிய சூழலால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஜமாத்தின் இமாம் அவர்களின் ஞானமிகு விஷயங்கள் என் உள்ளத்தை தொட்டன. அவை எனது சிந்தனையை நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே திறந்தது. ஹலிஃபா அவர்களின் கூற்றுகளில் வெளிப்படையான சொற்கள் மட்டுமின்றி அவை உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்ட தூய விஷயங்களாக தோன்றின. இந்த மாநாட்டின் போது அன்பு மற்றும் கண்ணியம் எல்லா நொடியிலும் உணரப்பட்டது. தன்னார்வ தொண்டர்கள் எந்த அளவு மனமுவந்து பணியாற்றினார்கள் என்றால் அவை நிச்சயமாக உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புகழ தகுந்தவையாகவும் இருந்தன. பிரேசில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், இது ஓர் அசாதாரணமான மாநாடாக இருந்தது. எனது உள்ளத்தில் அஹமதியா ஜமாத்திற்காக இருந்த கண்ணியம் மற்றும் நலம் விரும்புதல் ஆகியவை மாநாட்டிற்கு பிறகு இன்னும் அதிகரித்தது. தன்னார்வலர்கள் தன்னலமற்ற முறையில் தம் நேசத்தையும் தமது வாகனங்களையும் தமது தொண்டுகளையும் விருந்தினர்களுக்காக அர்ப்பணித்தவாறு தொண்டு செய்தது எனது கவனத்தை ஈர்த்தது. இது மிகவும் அன்பான விஷயமாகும். இத்தாலியினுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரன்ஸ் உடைய இன்டர்ஃபெய்த் டயலாக் இன் பேராசிரியர் ரொபர்டோ காத்தலோனோ என்பவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகிறார், நான் இந்த நிகழ்ச்சியினால் வியப்பிற்கு ஆளாகியுள்ளேன். இந்த மாநாடு உலகம் முழுவதிலும் உள்ள சமுதாயங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பிரதிநிதிகளை ஒன்று திரட்டியுள்ளது. இது அஹமதியா ஜமாத்தின் குறிப்பிடத்தக்க ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது. மாநாட்டில் ஒரு ஆன்மீக சூழலை உணர முடிகிறது. ஜமாத்தின் இமாம் அவர்கள் ஏதாவது பேசினால் கேட்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு முழுமையான அமைதியும் கவனமும் ஏற்படுவது வியப்பை ஏற்படுத்துகின்றது. ஓர் ஆழமான ஆன்மீக சூழல் உருவாகிவிடுகின்றது. தன்னார்வ தொண்டர்களின் ஈடுபாடும் கூட எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், ஆயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களில் சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மிக உழைப்புடன் பணியாற்றுகின்றனர். மாநாட்டில் நினைவுகூரத்தகுந்த குறிப்பான தருணம் ஒன்று உள்ளது. அது உலகளாவிய பையத் நிகழ்ச்சியாகும். அதில் கலீஃபாவின் கையில் பையத் செய்யப்படுகின்றது. இந்த தூய மகத்துவமிக்க நிகழ்ச்சி 40,000 மக்களை ஒரே கையில் இணைத்து விடுகின்றது. அது அவர்களின் ஒருங்கிணைந்த ஈமான் மற்றும் தொடர்பின் ஒரு வலிமையான சான்றாக உள்ளது. அவர் கூறுகிறார்,
குறிப்பாக பாகிஸ்தானில் ஜமாத்தின் மீது செய்யப்படுகின்ற கொடுமைகள், கஷ்டங்கள் தொடர்பாக எனது அறிவு அதிகரித்தது. இந்த கஷ்டங்கள் மற்றும் சோதனைகள் உள்ள போதிலும் வெறுப்பை காட்டக்கூடாது என்ற நடவடிக்கை என்னை தாக்கத்திற்கு ஆளாக்கியது. அது உங்களுடைய ஈமானுக்கு ஒரு உண்மையான சாட்சியை எடுத்து வைக்கின்றது. ரோட்ரிகஸ் ஐலாண்டில் இருந்து உமன்ஸ் அஃபேர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் உடைய கமிஷனராக இருக்கும் உகாட்டே மேரி சாயிபா என்பவர் வந்திருந்தார். அவர் கூறுகின்றார், முதல் முறையாக இவ்வளவு பெரும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அங்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சார்ந்த மக்கள் இருந்தார்கள். பல்வேறு சமுதாயங்களைச் சார்ந்த மக்களும் கலந்து கொண்டார்கள். ஏறக்குறைய 44,000 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். என்னை பொறுத்தவரையில் ரோட்ரிகஸ் ஐலாண்டின் குடிமக்கள் அனைவரும் ஒன்று கூடியது போல் இருந்தது. எனது உள்ளத்தை உருக்கிய விஷயம் என்னவென்றால், அது ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட மக்கள் இந்த அளவு ஒழுங்கமைப்பான முறையில் அமர்ந்திருந்ததுதான். ஒவ்வொருவரும் புன்சிரித்த முகத்துடன் மற்றவருக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்தார். இது புகழத்தக்க விஷயமாகும். ஜமாத்தின் இமாம் அவர்கள் பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவும் பொருள் வாய்ந்ததாக இருந்தது. அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தில் பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எனக்கு தெரிய வந்தது. இந்த சொற்பொழிவு எனது கொள்கைகளிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் இந்த மாநாட்டில் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அது நிச்சயமாக என்னிடத்திலும் என்னை சுற்றியுள்ள மக்களிடத்திலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். நான் கடந்த காலத்தில் பல மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். ஆனால் எனது வாழ்வில் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக குறைபாடு இருப்பதை எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உணர்ந்து வந்தேன். ஆனால் மாநாடு எப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தது என்றால், அதன் காரணமாக எனது வாழ்வில் எந்த குறைபாடு இருந்ததோ அது இப்போது நீங்கிவிட்டது. ஆன்மீக ரீதியாக தங்களிடத்தில் குறைபாடு இருந்ததை உணர்ந்ததாகவும் இங்கு தங்களுக்கு சிறந்த சூழல் கிடைத்தது என்றும் பல மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். டெமோ ஆண்டர்சன் ஹுவா சாயிபா என்ற ஒரு பெண்மணி தன்சானியா சார்பாக ஐநா ஜெனீவாவில் தூதுவராக இருக்கிறார். அவர் கூறுகின்றார், நான் இங்கு வந்து அன்பு மற்றும் புன்னகையை கண்டேன். அந்நாட்களில் எங்கேயும் வெறுப்பு காண கிடைக்கவில்லை. பெண்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சிகள் மிகவும் அறிவார்ந்தவையாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தன. நான் மாநாட்டில் கண்காட்சிகளை கண்டேன். அவையும் மிக அழகானதாக இருந்தன. அவற்றில் ஜமாத்தின் தோற்றுனர் மற்றும் சான்றோர்களின் மிக அழகான அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இந்த உறுதியான ஜமாத்தின் தோற்றுனர் மற்றும் ஹீரோக்களின் வரலாறு அழகிய முறையில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அஹமதியா ஜமாத் பல மக்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையான முறையில் மாற்றி இருக்கின்றது. அதில் என் அன்பிற்குரிய நாடான தன்சானியாவும் உள்ளது. இந்த மாநாடு மனிதகுல அனுதாபம் மற்றும் நேசத்துடன் வாழ்வதற்கும் எவ்வித வெறுப்பும் இன்றி மதிப்பளிப்பதற்கும் வாய்ப்பை வழங்கியது. சியாராலியனை சார்ந்த ஜஸ்டிஸ் ஐவன் சீசை என்ற விருந்தினர் ஒருவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் 3 நாட்களும் அமைதி, ஆன்மீகம், முன்னேற்றம் மற்றும் உலக ஒற்றுமை ஆகியவற்றின் நாட்களாக இருந்தன. மாநாட்டின் ஏற்பாடுகள் மிகவும் மேலானதாக இருந்தன. எவ்வித நிற இன பாகுபாடும் இருக்கவில்லை. அனைத்து மக்களும் ஒருவர் மற்றவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த டியூட்டிகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி. நான் இதை கண்டு மிகுந்த வியப்பிற்கு ஆளானேன். சொற்பொழிவாளர்களும் சமுதாய அறிஞர்களும் ஆழிய அகப்பார்வையுடன் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தூது செய்திகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அவை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டது. அமைதி, ஒற்றுமை மற்றும் பரஸ்பர புரிதல் ஆகியவற்றை வலியுறுத்திய போதனைகள் குறிப்பாக என் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. எண்ணற்ற செயல்பாடுகளும் கண்காட்சிகளும் இருந்தன. அவை மாநாட்டின் அழகை மெருகூட்டின. கல்வி தொடர்பான கண்காட்சிகள் நல்ல விதத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவை வரலாறு மற்றும் கலாச்சாரம் தொடர்பான அகப்பார்வையை வழங்கி கொண்டிருந்தன. பிறகு அவர் கூறுகிறார், பல வகையான பின்னணியை கொண்ட மக்களை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. அதன் மூலமாக ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் உணர்வுகள் மேலோங்கியது. பிறகு அவர் கூறுகிறார், எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக இருந்தது ஜமாத்தின் இமாம் அவர்கள் மனிதகுல அனுதாபம் மற்றும் தொண்டின் முக்கியத்துவம் குறித்து கவனமூட்டிய தலைமை உரையாகும். சோசியல் மீடியா, எலக்ட்ரானிக் நெட்வொர்க் ஆகியவற்றுக்கிடையில் தம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களின் பங்களிப்பை குறித்தும், பிள்ளைகளை கண்காணிக்காமல் இருத்தலின் காரணமாக குழந்தைகள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை குறித்தும் கூறப்பட்டது. பெற்றோர்களாகிய நமக்கு இது ஒரு கலங்கரை விளக்காகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் ஏற்பாடுகள், சொற்பொழிவுகள் மற்றும் ஜமாத்தினர்களின் தொண்டுகள் எனது எதிர்பார்ப்புகளை விட எவ்வளவோ மேலானதாக இருந்தது. கசாகிஸ்தானிலிருந்து குல் சாயிரா அங்காலி சாஹிபா என்ற விருந்தினர் வந்திருந்தார். அவர் கூறுகின்றார், நான் முதல் முறையாக இவ்வளவு மகத்துவமிக்க மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். முன்னாள் அரசியல்வாதி என்ற வகையில் இவ்வளவு விரிவான ஏற்பாடுகளுக்கு எந்த அளவு செலவினங்கள் ஏற்பட்டிருக்கும் என்றும்
இவ்வளோ உயரிய தரத்திலான ஏற்பாடுகளுக்காக எந்த அளவு திட்டமிடல்களும் எந்த அளவு மக்களுடைய களைப்படையாத உழைப்புகளும் இருந்திருக்கும் என்று எனக்கு அனுபவத்தில் தெரிய முடிகிறது. அனைத்து பணியாளர்களும் ஒவ்வொரு துறையிலும் மிகவும் உத்வேகத்துடன் மகிழ்ச்சியுடன் பணியாற்றி கொண்டிருந்தது என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கியது. ஒவ்வொரு பணியாளரும் களைப்படையாமல் உழைத்த போதிலும் விருந்தினர்களுடன் அன்பு மற்றும் நேசத்துடன் நடந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், எந்த விஷயம் என்னை அதிக தாக்கத்திற்கு ஆளாக்கியது என்றால் ஹலிஃபா அவர்களின் சொற்பொழிவுகள் ஆகும். வெளிப்படையில் அந்த சொற்பொழிவுகளில் தினசரி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒழுக்கங்கள் பற்றிய பேச்சு இருந்தது. ஆனால் அவற்றுக்கு பின்னால் மிகவும் பரந்த ஆழமான கருத்து இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருந்தது என்னவென்றால், குழந்தைகளின் தர்பியத்தில் சோசியல் மீடியாவுடைய தீய தாக்கங்களை குறித்து கலிஃபா அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறியதாகும். இவற்றிலிருந்து நான் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொண்டேன். மேலும் இவற்றை எனது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்வேன். நான் எனது பேரன் பேத்திகளுடன் பேசும்போது, நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கும் போது நம் ஒழுக்கங்களை ஒருபோது மறந்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன். அப்பெண்மணி எந்த அளவு தாக்கத்திற்கு ஆளாகியிருந்தார் என்றால், இந்த முறை நான் விருந்தாளியாக வந்துள்ளேன், ஆனால் வெகு விரைவில் நான் இந்த ஜமாத்தில் இணைந்து விடுவேன் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த மாநாட்டில் எந்த விஷயங்களை கேட்டேனோ அவை எனக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கின்றன என்று கூறியுள்ளார். பெலீஸில் இருந்து காஷ் சங்கோஃபா சாஹிப் எனும் விருந்தினர் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், அகமதியத் உண்மையான இஸ்லாம் இல்லை என்று ஒருவர் எவ்வாறு மறுக்க முடியும்? எனது அனைத்து சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டன. அஹமதியா ஜமாத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நேசிக்கப்படுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அஹமதியத் ஒரு மிக பெரும் உறுதியான மரமாகும். அதில் கனி தரும் பல கிளைகள் உள்ளன. ஸ்பெயினை சார்ந்த அமாலியா எனும் விருந்தினர் யூனிவர்சிட்டி ஆஃப் குர்துபாவை சார்ந்த பெண்மணி ஆவார். அவர் எழுதுகிறார், உளவியல் பேராசிரியை என்ற வகையில் நான் உங்களுடைய அனுபவங்களை அறிவதில் ஆர்வம் வைத்திருந்தேன். நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த தருணங்களை கண்டேன். அவற்றை எனது மூளையில் பாதுகாத்து கொண்டேன். அவை எனது நினைவுகளின் அங்கமாக இருக்கும். அவற்றை நான் மிகவும் நேசத்துடன் நினைவு கூறுவேன். இந்த மாநாட்டின் பன்முகத்தன்மை, இதன் விசாலம் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் உணரப்படும். இதன் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை என்னிடத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின. கொசோவோ பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியரான ஆர்பக் ஜெக்ராஜ் என்பவர் கூறுகிறார், நான் பிரிட்டன் ஆண்டு மாநாட்டில் முதல் முறையாக கலந்து கொண்டேன். பணியாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இடையில் வெளிப்படையான முறையில் அன்பு நேசத்தின் உணர்வுகள் ஒருவர் மற்றவருக்காக தென்பட்டு கொண்டிருந்தது. மலர்ந்த முகத்துடன் எல்லாபுறமும் அஸ்ஸலாமு அலைக்கும் உடைய ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. இவ்வாறான சூழலை சொர்க்கத்துடன் ஒப்பிட்டு கூறலாம். இவ்வளோ பெரும் கூட்டத்தில் இவ்வாறான சூழலை உருவாக்க முடியும் என்றால் பிறகு முழு உலகிலும் இவ்வாறான சூழலை ஏற்படுத்துவது சாத்தியமற்ற விஷயம் கிடையாது. ஆனால் அஹமதியா ஜமாத்து மட்டும்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. என்னிடத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால், பணியாளர்கள் ஏதேனும் கட்டாயத்தின் காரணமாக மறுத்தாலும் கூட விருந்தினர்கள் எல்லா வகையிலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக உடனடியாக அதற்கான தீர்வையும் எடுத்து வைத்து விடுகின்றார்கள். அவர் கூறுகிறார், பல்வேறு சமுதாயங்களை சார்ந்த மக்கள் ஒரே சரடில் இணைக்கப்பட்ட முத்துக்களைப் போன்று ஒரே கையில் எவ்வாறு ஒன்றிணைகிறார்கள் என்று பையத் நிகழ்ச்சியைக் கண்டு நான் மிகவும் வியப்படைந்து விட்டேன். உருகுவேவிலிருந்து வந்திருந்த ஜமாத் அல்லாத பெண் பத்திரிகையாளர் ஒருவர் கூறுகிறார், மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு பல எதிர்பார்ப்புகளும் பல பாராபட்சங்களும் என்னிடத்தில் இருந்தன. உருகுவேவில் என்னுடைய ஆராய்ச்சி திட்டத்திற்காக இஸ்லாத்தை அருகில் சென்று அறிய வேண்டியது இருந்தது. குறிப்பாக உங்கள் சமூகம் செயல்படுவது போன்று இஸ்லாத்தின் பணிகளை அறிவது அவசியமாக இருந்தது. முதல் நாள் சொற்பொழிவில் கலிஃபா அவர்கள் விருந்தோம்பலை குறித்து பேசினார்கள். குறிப்பாக அது தாக்கத்தை ஏற்படுத்தியது. விருந்தினர் என்ற முறையில் நாங்கள் ஏதேனும் உலகளாவிய மார்க்க செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த தூது செய்தி அஹமதியா சமூகத்தை நோக்கி கூறப்பட்டிருந்தது. இறைவனுடைய மகத்துவம் எடுத்து கூறப்பட்ட, தொடர்ச்சியாக இறைப்புகள் கூறப்பட்ட சூழலில் மிகவும் நிம்மதியை உணர்ந்தேன். பிறகு கூறுகிறார், நான் அஹமதியா முஸ்லிம் சமூகத்திற்குள் பல்வேறு வகையான கலாச்சாரங்களை பற்றி எவ்வளவோ கற்றுக்கொண்டேன். அதன் காரணமாக என்னுடைய அதிகமான பாராபட்ச நிலை முடிந்துவிட்டது. பிறகு கூறுகிறார், பெண்கள் பகுதியில் சிறிது ரெக்கார்ட் செய்வதற்கு எனக்கு அனுமதி இருக்கவில்லை. இதில் எவ்வித ஆபத்தோ தடையோ இல்லை என்று நான் கருதுகிறேன். புகைப்படம் எடுப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது என்றால் அனுமதி கொடுக்காதது நல்லதாகும். அது அல்லாமல் ரெக்கார்ட் செய்ய விரும்பியிருந்தார் என்றால் பிறகுள்ள நாட்களிலும் அவர் விரும்புகின்ற ரெக்கார்டிங்கை வாங்கி சென்றிருக்கலாம்.
எவ்வாறு இருப்பினும் அங்கிருந்து வந்திருக்கின்ற முரப்பி இதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகு அவர் கூறுகிறார், அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் எங்களது நாட்டில் பரப்புவதற்கு சிறந்த உள்ளடக்கத்தை உருவாக்கியிருப்போம். ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டது எனது ஆன்மீக வாழ்வில் குறிப்பான தாக்கத்தை ஏற்படுத்தியது. எல்லாவற்றையும் விட எனக்கு மிகுந்த நினைவு கூறத்தக்க தருணம் என்னவென்றால், ஆண்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யும் போது அழுததாகும். பத்திரிகையாளர்கள் நிகழ்ச்சியை சிறந்த முறையில் கவரேஜ் செய்யும் வகையில் அவர்கள் கலந்து கொள்ளும் ஏற்பாட்டை மேம்படுத்தியிருக்கலாம். அஹ்மதியா சமூகத்தினுடைய வேலைகளையும் வேலை செய்யக்கூடிய வழிமுறைகளையும் உலகத்திற்கு முன்னால் அதிகமாக பரப்ப வேண்டும் என்பது எனது ஆலோசனையாகும். போலாண்டிலிருந்து இனா பெத்ருஸ்கா சாஹிபா எனும் பெண் விருந்தினர் கலந்து கொண்டார். இவர் கஸ்டம் டிபார்ட்மெண்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். என்னை எந்த ஒரு மார்க்கத்தின் அங்கமாகவும் கருதுவது கிடையாது. ஓர் அகமதியின் மூலமாக எனக்கு ஜமாத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. அவர் என்னுடன் பணியாற்றி வந்தார். அவர் தம் ஜமாத்தின் மீது மிகுந்த பெருமை கொண்டிருந்தார். ஆகவே மற்றவர்களுக்கு அதை பற்றி கூறிக்கொள்கிறார் என்று நான் உணர்ந்தேன். எனக்கும் அஹமதியா ஜமாத்தை குறித்து உள்ளடக்கங்களும் வெப்சைட்டுடைய லிங்கும் கிடைத்தது. கொஞ்சம் படித்த பிறகு நான் யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ள தீர்மானித்தேன். மாநாட்டை கருத்தில் கொண்டு ஆடைகளையும் ஸ்கார்ஃபையும் வாங்கினேன். மாநாட்டை நோக்கி நான் பயணத்தை துவக்கிய போது எனது உணர்வுகள் பல வகையாக இருந்தன. கொஞ்சம் பயந்து போயிருந்தேன். மாநாட்டில் முதல் நாளில் மாநாட்டு திடலுக்கு செல்வதற்கு எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போது நான் கேட்காமலேயே ஒரு சிறுமி முன் வந்து எனக்கு உதவி செய்தார். அது எனக்கு மிகுந்த வியப்பை ஏற்படுத்தியது. மாநாட்டு திடலை அடைந்தபோது அங்கு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இருந்த போதிலும் நான் என்னை பாதுகாப்பில் உணர்ந்தேன். அந்நிய தன்மையை உணரவில்லை. மாநாட்டின் போது பல்வேறு வகையான சொற்பொழிவுகள் நிகழ்ந்தன. குறிப்பாக ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவுகள் அஹமதியா ஜமாத்துடனான என் தொடர்புகளை உறுதிப்படுத்தின. மிகவும் நினைவு கூறத்தகுந்த விஷயம் பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவாகும். அதில் சிறுமிகளை எவ்வாறு வளர்ப்பது என்ற வழிகாட்டல் இருந்தது. ஜமாத்தின் இமாம் அவர்கள் சொற்பொழிவில் எந்த தார்மீக விஷயங்களை பற்றி குறிப்பிட்டார்களோ அதற்கு நான் முற்றிலும் உடன்படுகின்றேன். அந்த அனைத்தும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களும் குறிப்பிடத்தகுந்த விஷயங்களும் ஆகும். அந்த சொற்பொழிவின் போது நான் எனது பிள்ளைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். கொசோவோ யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டினாவுடைய பேராசிரியர் தம் தாக்கங்களை குறித்து கூறுகிறார். முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். எல்லா இடத்திலும் அன்பு நேசம் காண கிடைத்தது. இந்த மாநாடு என்னை பொறுத்தவரை மிகவும் வெற்றிகரமான மாநாடாக இருந்தது. முக்கியமாக அவற்றின் கண்காட்சிகள். ஜமாத்திற்கு உலகெங்கிலும் எழக்கூடிய எதிர்ப்புகளை கேட்டு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. ஜமாத்தின் இமாமுடைய நிறைவுரை இஸ்லாம் அஹ்மதியத்து தான் உண்மையான போதனையாகும் என்பதன் பக்கம் எனக்கு கவனமூட்டியது. என்னுடைய கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு கிடைத்துவிட்டன. நான் கொசோவோ சென்று அஹமதியா ஜமாத்தின் கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடிய அம்மக்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பேன். பிறகு ஹோலாண்டை சார்ந்த மிஸ்டர் சேக்வான் எனும் விருந்தினர் கூறுகிறார், அஹமதியா சமூகத்தின் விருந்தோம்பல் மற்றும் ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னார்வ தொண்டர்களாக முயற்சி செய்வது ஆகியவற்றால் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். அனைவருக்கும் கண்ணியம், நேசம், அமைதி ஆகியவற்றின் சூழ்நிலை இருந்தது. பிறகு அவர் கூறுகிறார், ஜமாத்தினுடைய இமாமுடன் எனது சந்திப்பு ஏற்பட்டது. மிகவும் நல்ல அனுபவமாகும். அவர்கள் எங்களை சந்தித்தது மட்டுமின்றி இஸ்லாத்தை குறித்தும் அஹமதி மற்றும் முஸ்லீம் அல்லாத மக்களின் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கினார்கள். எனக்கு இதனால் மிகுந்த பயன் ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், அவ்விஷயங்கள் எனது உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன. எவ்வித சலிப்பும் இன்றி அவர்கள் பொறுமையுடன் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டார்கள், எங்களுக்கு பதில் கொடுத்தார்கள். நான் எடுத்து கூறிய இவ்விஷயங்கள் சில தாக்கங்கள் மட்டுமே ஆகும். ஆண்டு மாநாட்டின் விளைவால் நிகழ்ந்த பையத்தின் அறிக்கை உள்ளது. கினி பிசாவின் ஒரு கிராமத்தின் தலைவர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கண்ட பிறகு 85 நபர்களுடன் பையத் செய்தார். தன்சானியாவில் ஒரு கிராமத்தின் பள்ளிவாசலுடைய இமாம் பையத் செய்துள்ளார். நைஜரில் ஒரு மதரசாவின் முஅல்லிமா பையத் செய்துள்ளார். மாநாட்டின் போது காங்கோ பிராஸ்வீலில் 12 நபர்கள் பையத் செய்துள்ளார்கள். கினி பிசாவின் முபல்லிக் எழுதுகிறார், கினி பிசாவில் சாரே கூச்சா என்னும் ஓரிடம் உள்ளது. அங்குள்ள கிராமத்து தலைவர் ஜமாத்தின் கடுமையான எதிரியாக இருந்தார். ஆண்டு மாநாட்டின் போது மாநாட்டின் நிகழ்ச்சிகளையும் எனது சொற்பொழிவுகளையும் காண்பதற்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு அவர் கூறினார், உங்களுடைய கலீஃபாவும் அஹமதியா ஜமாத்தின் தோற்றுனரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான பேரன்பர்களாக இருக்கிறார்கள். அஹமதியா ஜமாத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஒப்புக்கொள்வது கிடையாது. அவர்கள் தம்முடைய நபியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று எப்பொழுதும் எங்களிடம் கூறப்பட்டு வந்தது. ஆனால் உங்களுடைய இமாமுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு உங்களுடைய ஜமாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையான ஜமாத் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அவர் அப்போதே தம்முடன் இருந்த 85
நபர்களுடன் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு செய்தார். எவர் எதிரியாக இருந்தாரோ அவர் மாநாட்டை கண்ட பிறகு ஜமாத்தில் இணைந்து விட்டார். அல்லாஹ் பாகிஸ்தானிய மௌலவிகளுக்கும் புத்தி வரச் செய்வானாக. தன்சானியாவில் அபுஜாக்கை எனும் ஒரு கிராமத்தின் பள்ளிவாசல் இமாம் கூறுகிறார், நான் எம்டிஏவில் ஆண்டு மாநாட்டின் காட்சிகளை கண்டு வியப்படைந்து விட்டேன். அந்த காட்சிகள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பையத் நிகழ்ச்சி மிகவும் உணர்ச்சிகரமானதாக இருந்தது. ஒவ்வொருவரும் இமாமுக்கு பின்னால் அச்சொற்களை கூறியவாறு துவா செய்து கொண்டிருந்தார். அதை கண்டு எனக்கு வியப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகள் என்னை முழுமையான முறையில் மாற்றிவிட்டது. என்னிடத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நான் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜமாத்தின் அங்கமாக இருப்பேன். நான் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் ஒன்றில் இமாமாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது உள்ளத்தால் அஹ்மதியாக உள்ளேன். நான் முழுமையாக மாறிவிட்டேன். யூகே உடைய தப்லீக் துறையின் அறிக்கை என்னவென்றால், மாநாட்டின் போது யூகேவை சார்ந்த 22 நபர்களுக்கு பையத் செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் 2 பேர் பிரிட்டிஷ் ஆவார்கள், 2 பேர் நைஜீரியன் ஆவார்கள், 11 பேர் பாகிஸ்தானி ஆவார்கள், ஒருவர் ரோமேனியன் ஆவார், 5 பேர் அரேபியர்கள் ஆவார்கள், ஒருவர் பெங்காலி ஆவார். மாநாட்டின் போது அகமதியல்லாத விருந்தினர்கள் ஏறக்குறைய 1000 பேர் கலந்து கொண்டார்கள். மாநாட்டின் போது பல்வேறு தப்லீக் அமர்வுகளும் நடத்தப்பட்டன. அதில் கேள்வி பதில் சபைகளும் இருந்தன. அதில் பல்வேறு மக்கள் தம் தாக்கங்களையும் கூறினார்கள். எம்டிஏ ஆப்பிரிக்காவின் கீழ் 14க்கும் மேற்பட்ட நேஷனல் டிவி சேனல்களில் என்னுடைய சொற்பொழிவுகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. உலகளாவிய பையத் நிகழ்ச்சியும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதை பல மில்லியன் மக்கள் கண்டார்கள். ஆப்பிரிக்காவில் புதிதாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட சேனல்களில் மலாய் நேஷனல் டிவி சேனல், பெனினில் கெனால் பிளஸ் டிவி சேனல், கேம்பியா, கானா, யுகாண்டா, லைபீரியா, சேரலியோனுடைய அரசாங்க சேனல்களும் அடங்கும். ஏறக்குறைய 30 மில்லியனை விடவும் அதிகமான மக்கள் இந்த சேனல்களை பார்க்கிறார்கள். பல்வேறு வகையான 14 டிவி பத்திரிகையாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். 57 அறிக்கைகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. 55 மில்லியன்களை விடவும் அதிக மக்கள் வரை அந்த அறிக்கைகள் சென்றடைகின்றன. செனிகாலில் மாநாட்டை பார்ப்பதற்காக மிஷன் ஹவுஸில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஓர் இமாம், அவர் காலேஜில் திருக்குரான், ஹதீஸ் மற்றும் ஃபிகா ஆகியவற்றின் பேராசிரியராக உள்ளார். அவர் மாநாடு முடிந்த பிறகு கூறினார், இன்று நான் என்னை நட்பேறு பெற்றவனாக கருதுகிறேன். ஏனென்றால் இன்று இமாம் மஹதியின் கலிஃபாவை நேரடியாக பார்த்து அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்கு முன்பு எனக்கு அஹ்மதிய ஜமாத்தை குறித்து பல சந்தேகங்கள் இருந்தன. அஹ்மதிகள் நவுதுபில்லா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை குறைக்கக்கூடியவர்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சொற்பொழிவை கேட்டு எனது அனைத்து சந்தேகங்களும் நீங்கிவிட்டன. இன்றைய சொற்பொழிவை கேட்ட பிறகு அஹ்மதியா ஜமாத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தில் குறைவை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. மாறாக அன்னார் மீது களப்பற்ற முறையில் அளப்பரிய நேசம் கொண்டுள்ள ஜமாத்தாகும். முழு உலகிற்கு இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது, கீழ்ப்படுவது ஆகிய போதனைகளை வழங்குகிறது என்று நான் பகிரங்கமாக கூறுகிறேன். ஆன்லைன் கவரேஜ் தொடர்பாக உள்ள அறிக்கை என்னவென்றால், கடந்த வருடம் அதன் எண்ணிக்கை 41 இருந்தது. இவ்வருடம் 49 வெப்சைட் ஆகியுள்ளன. அதை படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 15 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. பிரிண்ட் கவரேஜ் கட்டுரைகளின் எண்ணிக்கை 14 ஆகும். அந்த செய்தித்தாள் வாசகர்களின் எண்ணிக்கை 5 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. டிவி மூலமாக 19 செய்திகள் வெளியாகியுள்ளன. பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. ரேடியோ ஸ்டேஷன்களில் மொத்தம் 24 செய்திகள் ஒளிபரப்பாகியுள்ளன. அதை கேட்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் 10 மில்லியன் ஆகும். அல்லாஹ்வின் அருளால் அனுமானத்திற்கேற்ப 46 மில்லியனை விடவும் அதிகமான மக்கள் ஆண்டு மாநாட்டின் செய்திகளை கண்டார்கள், கேட்டார்கள். அடுத்து வரும் சில நாட்களில் மேற்கொண்டு கவரேஜ் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக பெரும் ரேடியோ சேனல்களான எல்பிசி, ரேடியோ ஸ்காட்லாந்து, பிபிசி சவுத் டுடே மற்றும் டெய்லி எக்ஸ்பிரஸ் போன்ற பல்வேறு சேனல்கள் செய்தியை ஒளிபரப்பின. அதேபோன்று கண்காட்சிகளில் இருந்தும் பல மக்கள் பயனடைந்தார்கள் என்று நான் முன்பும் கூறியிருந்தேன். புகைப்பட கண்காட்சி இருந்தது. வரலாற்றை கண்டு பிற கண்காட்சிகளை கண்டு மக்கள் பெரும் தாக்கத்திற்கு ஆளானார்கள். இந்த அனைத்து கண்காட்சிகளும் தப்லீகிற்கான ஒரு வழிமுறையாக ஆயின. அல்லாஹ்வின் அருளால் மாநாடு நம்மவர்களின் தர்பியத் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றிற்கு காரணியாக அமைந்த அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தின் போதனையை புரிவதற்கும் அவர்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்வதற்கும் வழிமுறையாக ஆனது. இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு முன் இன்னும் அதிகமாக குனிந்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் நாம் எப்போதும் அல்லாஹ்வின் தூது செய்தியை, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கு முன்பை விடவும் அதிக முயற்சி செய்து வருவோம் என்ற உறுதிமொழியில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر